இங்க வந்து ஸ்டாக் ஏரியா ஃபுல்லாவே இல்ல, எல்லாம் திரும்பி அந்த எல் வரையுமே போகுது. இந்த ஸ்டேர் கேஸையுமே வந்து கீழே வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் வந்து எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் பண்ணாம பொருள் வச்சு புழங்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல ஃபுல்லா சீட் அடிச்சிருக்கோம். கடையில எல்லா சைடுமே நம்ம சீட் அடிச்சிருக்கோம். இந்த ஸ்டேர் ஃபுல்லாவே நம்ம சீட் அடிச்சு கவர் பண்ணிட்டோம். அதுல வந்து ஊக்ஸ் மாட்டி கொடுத்துருக்கோம். செயின்ஸ் என்னென்ன ஹேங் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஹேங் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஸ்டேர்ல கீழேயும் வந்துட்டு இந்த கொக்கி மாட்டி கொடுத்துருக்கோம். இதுலயும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 மாசமா இந்த உங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு உங்க வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் இதுலேயும் போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. சின்ன கடை, பெரிய கடை, ஒரு சிலது சீலிங்கே இல்லாமல் ஷீட் போட்டது கூட பார்த்து மேலே ஷீட்டை தெரியுது, ஆனால் உள்ளே பார்த்தா இன்டீரியர் அப்படி தெரியல. அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு புக் பண்ணேன். நீங்களும் வந்து சொன்ன மாதிரியே வந்து அந்த டைம்லைன்லேயே எனக்கு முடிச்சு கொடுத்தீங்க. பட்ஜெட்டும் வந்து பெஸ்ட் பட்ஜெட்டு, எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எங்களுக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில் பூனமல்லிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு கவரிங் ஷாப், அதாவது ஒரு ஃபேன்சி கவரிங் ஷாப்புக்கு ஒரு கடை பண்ணி கொடுத்துருக்கோம். கடையோட சைஸ் ரொம்ப சின்னது தான், 10க்கு 12 இருக்குது. அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து உங்களுக்கு 10 இருக்கு, அகலம் வந்து 12 இருக்கு. அதுல இடையில வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வேறு இருக்கு. எல்லாமே கவர் பண்ணி கிரானைட் அண்டு ஒயிட் கிரானைட் கலர்ல காம்பினேஷன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரானைட் அண்ட் பிளாக் கிரானைட், அதாவது மார்பிள் டைப்லயே ஒயிட் அண்ட் பிளாக் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 அடிக்கு ஒரு டிஸ்பிளே, 4 அடி முடிஞ்சதும் ஒரு 3 அடிக்கு ஒரு டோர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்ல அப்படியே கவர் பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கிளாஸ் வியூ தான். இங்கிருந்து நெக் ஐட்டம்ஸ்ல வச்சு அப்படியே டிஸ்பிளே ஆகிற மாதிரி சூப்பரா பண்ணிட்டோம். இது வந்து கிளாஸுமே வந்து பவுடர் கோட்டிங்ல பிளாக் கலர் போட்டு அலுமினியம் கிளாஸ் வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டோம். டோர் க்ளோசர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டு தான். கலர் காம்பினேஷன் சொல்லிட்டேன். இங்க வந்து டிஸ்பிளே ரேக்கும் டோரு பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்க 10 அடி இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஒரு 2 அடி வந்து ஒரு ஷீட் அடிச்சு சாமி பூஜை வைக்கிறதுக்கு, சாமி வைக்கிறதுக்கு, சாமி போட்டோஸ் வைக்கிறதுக்கு 2-3 செல்ஃப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் கிளாஸ்லயே. இங்க வந்து சேர் போட்டு உட்கார்ற அளவுக்கு ஃப்ரீயா ஸ்பேஸும் இருக்கு. இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலா ஒரு 8 அடி இருக்கு. 8 அடி டு 7 அடி இருக்கு. அந்த 7 அடியுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ற மாதிரி கிளாஸஸ் போட்டு ரேக்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழ்பாட்டு மேல்பாட்டை பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம எல்லா கடையிலையும் பண்ற மாதிரி டோர்ஸ் வந்து இவங்களுக்கு வேணான்ட்டாங்க. டோர்ஸ் இல்லாம ஸ்டோரேஜ் ஏரியா மட்டும் ஓப்பன் ட்ராகா பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் இங்க வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அங்க வச்சு நம்ம ஃபேக்டரி வச்சு செஞ்சு கொண்டு வந்து இங்க வந்து ஃபிட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருப்போம். அசம்பிள் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இது வந்து பார்டர் கொடுத்துருக்கோம். பார்டரோட லுக் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். டேப் பார்த்தீங்கன்னா பிவிசி ஒயிட் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம் மேட்சிங்கா. அதுக்கப்புறம் இந்த இது வந்து எல் டைப் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 3க்கு 4 எல் டைப் வருது. 2.5க்கு 4 இல்லை 3க்கு 4 அந்த டைப்ல ஒரு எல் டைப் வருது. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸ்ல கிளாஸ் போட்டிருக்கோம். ஃபுல்லா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி. கடையோட ஒரு யூனிஃபார்மே வந்து இந்த எல் டைப் ரேக்ல தான் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதனால நம்ம எல்லா கடைக்கும் மேக்சிமமா எல் ரேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது முடிஞ்சோன்னா ஒரு பார்டர் 2 இன்ச் பார்டர் போட்டு ஒரு 42 இன்ச்சுக்கு மறுபடியும் ஒரு டிஸ்பிளே, அதுக்கும் கீழே வந்து ஸ்டாக் ஏரியா, மறுபடியும் வந்து ஒரு 60 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்பிளே, அதுக்கும் கீழே வந்து ஸ்டாக் ஏரியா. இங்க வந்து ஸ்டாக் ஏரியா ஃபுல்லாவே இல்லை, எல்லாம் திரும்பி அந்த எல் வரையுமே போகுது. இந்த ஸ்டேர் கேஸையுமே வந்து கீழே வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் வந்து எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் பண்ணாம பொருள் வச்சு புழங்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல ஃபுல்லா சீட் அடிச்சிருக்கோம். கடையில எல்லா சைடுமே நம்ம சீட் அடிச்சிருக்கோம். இந்த ஸ்டேர் ஃபுல்லாவே நம்ம சீட் அடிச்சு கவர் பண்ணிட்டோம். அதுல வந்து ஊக்ஸ் மாட்டி கொடுத்துருக்கோம். செயின்ஸ் என்னென்ன ஹேங் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஹேங் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஸ்டேர்ல கீழேயும் வந்துட்டு இந்த கொக்கி மாட்டி கொடுத்துருக்கோம். இதுலயும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே ரேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல வந்து ஒரு டோரு, ஸ்டாஃப் உள்ள வரக்கான ஒரு டோர் பண்ணியிருக்கோம்.
இங்க பாத்தீங்கன்னா 4 அடி ஒரு டிஸ்பிளே ஷோகேஸ் பண்ணியிருக்கோம், 3 அடி 8 போட்டிருக்கோம், 12 mm திக்னஸ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்ல வந்து 6 mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். கடை வந்து அவுட்லுக்காவே சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி வந்து ஒரு டிஸ்பிளே ஷோகேஸ் போட்டிருக்கோம். டிஸ்பிளே ஷோகேஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து கல்லா பாக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கடையோட செட்டப் இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல்லா எங்கெங்க கவர் பண்ண முடியுமோ சீட் எல்லா இடத்துலயும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஷாப் பண்ணணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. அசம்பிள் மட்டும்தான் உங்க ஷாப்ல இருக்கும், பாக்கி எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போய் நம்ம ஃபேக்டரியில் வச்சு பண்ணி உங்களுக்கு வந்து மாட்டி கொடுத்துருவோம். உங்களோட டைம் சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து ப்ரெஷர் எதுவும் இருக்காது. சீக்கிரமா இங்க நாங்க வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் 1 டேல நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். 24 ஹவர்ஸ்க்குள்ள, அதாவது 10 hours 12 hours தான் நமக்கு ஒர்க் இருக்கும் அங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடியே ஆட் பண்றேன். காய்ஸ், நான் சொல்லிட்டேன் நம்ம எங்க வந்து பண்ணியிருக்கோம், அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரையும் வந்து பண்ணியிருக்கோம். என்ன கிடைக்க எல்லாமே சொல்லிட்டேன். இவரு தான் நம்ம கஸ்டமர், இவருக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு நம்ம ஒர்க் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நான் வந்து ஒரு 3 மாசமா இந்த உங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு உங்க வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இதுலயும் போயிட்டு நீங்க பண்றீங்க. சின்ன கடை, பெரிய கடை, ஒரு சிலது சீலிங்கே இல்லாம ஷீட் போட்டது கூட பார்த்து மேலே ஷீட்டை தெரியுது, ஆனா உள்ள பார்த்தா இன்டீரியர் அப்படி தெரியல. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு புக் பண்ணேன். நீங்களும் வந்து சொன்ன மாதிரியே வந்து அந்த டைம் லைன்லேயே எனக்கு முடிச்சு கொடுத்தீங்க. பட்ஜெட்டும் வந்து பெஸ்ட் பட்ஜெட், எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது எங்களுக்கு. நீங்க சஜஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கீங்களா? இன்னொருத்தங்க கேட்டா சொல்ற அளவுக்கு? கண்டிப்பா 100%. இப்போ வந்து இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்றப்பவே வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. ஆனா அந்த தம்பி வந்து எதையுமே பொருட்படுத்தாம சொல்ல அப்படியே அடுத்தடுத்தது பண்ணி கொடுத்துட்டே இருந்தாப்புல. அது உண்மையிலேயே வந்து சூப்பர். அது வந்து அதுதான் பிசினஸ், சரிங்களா? இதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் நான் வேற என்ன கடன் போனாலோ வேற யாரும் பார்த்தாலோ எனக்கு நீங்க மட்டும் தான் மைண்ட்ல நிப்பீங்க எனக்கு, சரிங்களா? நம்ம வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். தெரியும், எனக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் கோயம்புத்தூர், நீங்க சென்னையில இருந்து கூப்பிட்டு பண்ணீங்களா, உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சுல்ல, அதே மாதிரி ட்ரஸ்ட் வர மாதிரி நீங்க அவங்களுக்கு சொல்லிடுங்க. நம்மள நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா எப்படி என்ன? கண்டிப்பா நீங்க கொடுங்க. நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டே கூட கொடுங்க, சரிங்களா? நீங்க வெளியில எங்க போனாலுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட்லாம் எங்கேயோ மேலே ஏத்தி இறக்கி சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. கரெக்டான பட்ஜெட்டை கோட் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டா பண்ணி கொடுப்பாங்க, சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. தேங்க்யூ. உங்க கடையோட அட்ரஸ் சொல்லிடுங்க. என்ன கடை, என்ன ஏது கடையோட? இது வந்து ஃபேன்சி ஜுவல்லரி ஷாப். இது வந்து கவரிங் ஜுவல்லரிஸ், காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஷாப். இது பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருக்கு. பூந்தமல்லியில உப்பு கொள்ளை ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நம்பர் 33 லொக்கேஷன், சரிங்களா? அந்த லொக்கேஷன்ல இருக்கு. நீங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜுவல்லரிஸ், அதாவது கவரிங் ஜுவல்லரிஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், சென்னை லோக்கலிட்டில இருந்து பாக்குறவங்க கண்டிப்பா வந்து அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். எல்லாமே வந்து எதுவும் நார்மல்லாம் கிடையாது. நாங்க பார்த்து ரொம்ப பெஸ்டா, பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா பார்த்து எடுத்து வந்திருக்கோம். லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க நம்ம கஸ்டமருக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இவர் பேசுறதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்காருன்னு. அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்க ஷாப் நாங்க வந்து ஒர்க் பண்ணணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.